The motion of a heavy symmetric top. So let us consider a symmetric top spinning about its symmetry axis under the influence of a torque produced by its own weight in a uniform gravitational field with one point on the symmetric axis is fixed. ஒரு symmetric top எடுத்துக்கிறோம். Let us consider a symmetric top. இது எந்த ஆக்சிஸை பொறுத்து ஸ்பின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்பின் சிம்மட்ரி ஆக்சிஸ் அதை பொறுத்து ஸ்பின் ஆகுது. இப்ப எப்படி வந்து ஸ்பின் ஆகுது அப்படின்னா டார்க், அந்த டார்க் வந்து ஸ்பின் ஆக வைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த டார்க் எதுல இருந்து அதுக்கு கிடைக்குது அப்படின்னா அதனுடைய ஓன் வெயிட்னா அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதன் மூலமாக கிடைக்கிறது. இது ஒரு ஒன் பாயிண்ட் என்ன இருக்கும்னா இதுல வந்து பிக்சடா இருக்கும். நம்ம ஒரு டாப்ல வந்து நம்ம வந்து தரையில சுத்தும் போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து பிக்ஸா இருக்கும். ஒரு பாயிண்ட்னா அந்த ஆணியோட அந்த தரையில டச் பண்ற பாயிண்ட் பிக்சட். இஸ் ஒன் பாயிண்ட் பிக்சட். இப்ப இதுல வந்து இதுதான் வந்து நமக்கு டாப். இந்த டாப்ல இந்த ஆக்சிஸ் வந்து சிம்மட்ரி ஆக்சிஸ். ஏன்னா இந்த ஆக்சிஸ் வந்து டாப்ல என்ன பண்ணும், நமக்கு ரெண்டு சம பகுதியா பிரிக்கும். அப்ப இசட் ஆக்சிஸ் அப்படின்றது நமக்கு இப்போ இந்த படத்துல இசட் ஆக்சிஸ்ன்றது என்ன ஆக்சிஸ், சிம்மட்ரி ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்தா ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இந்த டாப்போட தொலைவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா எல். அடுத்து டாப்போட அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்கிறத எடுத்துக்கிறோம் ஜி. இதுல இருந்து நமக்கு அதனுடைய புவியீர்ப்பு விசை செயல்படும். இதுக்கு நேரா கரெக்டா நமக்கு புவியீர்ப்பு விசை செயல்படும். எம்ஜின்றது அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து இசட் நாட் அப்படின்றது வெர்டிகல் ஆக்சிஸ். இசட் நாட்ன்றது என்ன ஆக்சிஸ் அப்படின்னா வெர்டிகல் ஆக்சிஸ். ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ், பட் அந்த டாப் வந்து இப்படி ஒரு சாய்வாக சுழலுகிறது. அப்ப வெர்டிகல் ஆக்சிஸ்க்கும் இந்த டாப்போட அந்த சிம்மட்ரி ஆக்சிஸ், இந்த சிம்மட்ரி ஆக்சிஸ் பொறுத்து தான் டாப் சுழலுகிறது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா தீட்டா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்ப அது இல்லாம மற்ற கோணங்கள், இந்த லைன் ஆஃப் நோட்ஸ், இந்த பை சை, இது எல்லாமே தான் தரைப்பகுதியில வரும். கிரவுண்ட்ல இந்த ஆங்கிள் வரும். இது வந்து அப்படியே செங்குத்து அச்சுக்கும் பம்பரத்தினுடைய அந்த டாப்போட அந்த சிம்மட்ரி ஆக்சிஸ்க்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் தீட்டா என்பது என்ன ஆங்கிள், நியூட்டேஷன் ஆங்கிள். அதே போல பை என்பது நம்ம ஏற்கனவே ஆயில் ஆங்கிள் பார்த்திருக்கோம். பைக்கு என்ன பேர் அப்படின்னா பிரிசிஷன் ஆங்கிள். இங்க ஓ அப்படின்றது அந்த பாயிண்ட், தரையில அந்த சுத்துறதுக்காக படக்கூடிய அந்த பாயிண்ட். இப்ப இதுல நம்ம வந்து ஒவ்வொரு டீடைல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த such a top is called heavy symmetric top and இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சைல்டு டாப்னா நம்ம பம்பரம் விளையாடக்கூடிய அந்த பம்பரம். அப்புறம் இதே சிமெட்ரிக் டாப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா கைரோஸ்கோப். அடுத்தது ஜி அப்படின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்னதான் எல்ன்றது ஓவில இருந்து ஜிக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ். அடுத்து வந்து we take the symmetry axis as one of the principal axis. ஏதாவது ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் சிமெட்ரி ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ சிமெட்ரி ஆக்சிஸ் நம்ம இங்க வந்து இசட்னு எடுத்துருக்கோம். அப்போ மற்ற ரெண்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னன்னா கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். இது வந்து சிமெட்ரிக் டாப் அப்படின்றதுனால, சிமெட்ரிக் டாப் அப்படின்னா ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலா இருக்கும், இன்னொன்னு வந்து நாட் ஈக்குவலா இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ்னு சொல்லியிருப்போம். IA ஈக்குவல் டு IB பட் நாட் ஈக்குவல் டு ஐசின்னு பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும். அதை வந்து நம்ம I1 I2 I3 எடுத்திருப்போம். I1 I2 சமமா இருக்கும், I3 நாட் ஈக்குவலா இருக்கும். அடுத்ததாக the motion can be described in terms of the Euler angles. இந்த சிமெட்ரிக் டாப்போட இயக்கத்தை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா பை தீட்டா சை அதை பயன்படுத்தி பண்ண போறோம். அடுத்த தீட்டா என்பது என்ன அப்படின்னா, தீட்டா என்பது என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த இசட் ஆக்சிஸ்க்கும் வெர்டிகல் ஆக்சிஸ்க்கும். வெர்டிகல் ஆக்சிஸ் தான் இசட் நாட் ஆக்சிஸ், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம். பை அப்படின்றது அசிமுத் ஆஃப் த டாப் அபவுட் த வெர்டிகல். இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல இருந்து தரையில அதனுடைய அந்த ஆங்கிள். ஆக்சுவலா வந்து இது என்ன அப்படின்னா என்ன ஆங்கிள்னா யாருக்குன்னா எக்ஸ் நாட்டுக்கும் லைன் ஆஃப் நோட்ஸ் ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் பை அப்படின்றது.
இதே நமக்கு கேக்குறாங்க, இது வந்து என்ன ஆங்கிள், எதுக்கு வந்து இடைப்பட்டது. அடுத்து சைன்றது, சை இஸ் த ரொட்டேஷன் ஆங்கிள் ஆஃப் த டாப் அபவுட் இட்ஸ் ஓன் z axis. The angle between line of nodes and x axis. லைன் ஆஃப் நோடுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நம்ம சைன்னு சொல்றோம். அதுவே வந்து எக்ஸ் நாட்டுக்கும் லைன் ஆஃப் நோட்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன சொல்றோம், நம்ம வந்து பை அப்படின்னு சொல்றோம். வெர்டிகல் இசட் ஆக்சிஸுக்கும் அதாவது சிமெட்ரி ஆக்சிஸுக்கும் வெர்டிகல் ஆக்சிஸுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்ன சொல்றோம், நம்ம வந்து தீட்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சிமெட்ரிக் டாப்புக்கு நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் லெக்ராஞ்சியன் எழுத போறோம். பிளஸ் லெக்ராஞ்சியன் பாத்தீங்க அப்படின்னா லெக்ராஞ்சியனுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் எல் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. இப்போ இது வந்து இங்க வந்து டாப் வந்து 1 பாயிண்ட் பிக்சட். 1 பாயிண்ட் பிக்சட் அப்படின்னா அங்க என்ன மட்டும் தான் இருக்கும், ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் தான் இருக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜின்றது என்ன, கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்க போகுது, அதுக்கு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அது மட்டும் தான் இருக்கும். இப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு டி ஈக்குவல் டு 1/2 I ஒமேகா ஸ்கொயர். அப்ப ஐன்றது இங்க நமக்கு 3 ஐஸ் இருக்கு, I1 I2 I3. அதுல வந்து I1 ஒமேகா 1, இன்னொன்னு I2 ஒமேகா 2, I3 ஒமேகா 3 அப்படி எழுதலாம். அப்ப டி ஈக்குவல் டு நமக்கு 1/2 ஐய வந்து நீங்க எப்படி எழுதலாம், நம்ம I ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதுறோம்னா நமக்கு I1 ஒமேகா 1 ஸ்கொயர் பிளஸ் I2 ஒமேகா 2 ஸ்கொயர் பிளஸ் I3 ஒமேகா 3 ஸ்கொயர். இதான் என்னுடைய கைனடிக் எனர்ஜி. பட் I1 I2 நமக்கு என்னது இங்க ஈக்குவல். I1 and I2 ஆர் ஈக்குவல். அதனால I1 I2 நம்ம என்ன எடுத்திருக்காங்கன்னா I1 எடுத்துட்டோம். ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டு I1 எடுத்துட்டு, அப்ப இது ரெண்டுல இருந்து I1 வெளியில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் உள்ள நமக்கு என்ன இருக்கும், ஒமேகா 1 ஸ்கொயர் இன்னொன்னு பிளஸ் ஒமேகா 2 ஸ்கொயர். அது அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் I3 இஸ் டிஃபரண்ட், அதனால அதை தனியா எழுதிட்டாங்க 1/2 I3 ஒமேகா 3 ஸ்கொயர். அடுத்ததா வந்து என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, mgh இன்டு ஹைட். இங்க ஹைட் வந்து நமக்கு இந்த டாப்ல பாத்தீங்கன்னா ஹைட் வந்து என்ன இருக்கு, இப்ப வந்து இது வந்து எல், இதுல இருந்து இது எல், ஹைட்ன்றது இந்த இதுதான் ஹைட். அப்ப ஹைட் வேணும்னா இது வந்து தீட்டாவோட டச் பண்ணுதா, அப்ப வந்து ஹைட் வந்து என்னது, எல் இன்ட்டு காஸ் தீட்டா, எல் இன்ட்டு காஸ் தீட்டா, ரைட்டா. அப்ப ஹைட் வந்து எல் காஸ் தீட்டா. அப்ப mg இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்டு அவருடைய ஹைட். அப்ப வந்து எவ்வளவு அப்படின்னா mg l cos தீட்டா பிக்கு பதிலா போட்டிருக்காங்க. அடுத்து I3ன்றது என்னது, I3 தான் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அபவுட் த இசட் ஆக்சிஸ் பொறுத்த அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியா வந்து I3. I1 I2ன்றது XY ஆக்சிஸ்க்கான மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியா. இப்ப L ஈக்குவல் டு டி மைனஸ் வி, இந்த ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். அடுத்து இந்த ஃபார்முலா என்ன பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆயிலர்ஸ் ஜியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். ஆயிலர் ஜியோமெட்ரிக் ஈக்குவேஷன் யாருக்கான ஈக்குவேஷன், அது ஆங்குலர் வெலாசிட்டிஸ்க்கான ஈக்குவேஷன். ஆங்குலர் வெலாசிட்டினா எது, பை டாட்டுக்கு சை டாட்டு, அடுத்தது தீட்டா டாட், பை டாட், அடுத்த இடையில தீட்டா டாட், இது மூணுக்கு தான் அந்த ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். அப்ப அந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷனையும் யாரையும் இது கம்பைன் பண்ணிருப்பாங்கன்னா யார, ஒமேகா வந்து கம்பைன் ஆயிருக்குமா, ஒமேகா கம்பைன் ஆயிருக்கும். அதுல இருந்து நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கடைசியில லெக்ராஞ்சியன் வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிரும். என்ன இருக்கு நமக்கு, L ஈக்குவல் டு 1/2 I1 தீட்டா டாட் ஸ்கொயர் பிளஸ் என்னது பை டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/2 I3 psi dot plus pi dot cos theta whole square minus mgl cos theta. இப்ப இதுதான் வந்து நம்ம சிமெட்ரிக் டாப்புக்கான லெக்ராஞ்சியன். இப்ப இந்த சிமெட்ரிக் டாப்புக்கான லெக்ராஞ்சியன் ஃபார்முலாவில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எங்கேயாவது தீட்டா இருக்கா, தீட்டா இருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு, தீட்டா இருக்கு. பை இருக்கா, பை இல்ல, பை டாட் தான் இருக்கு, பை இல்ல, நேரடியா இருக்கணும், எக்ஸ்பிளிசிட்டா பையே இருக்கணும், பை இல்ல. சை இருக்கா, சையும் இல்ல. டி இருக்கா, டைம் கோஆர்டினேட் டி இருக்கா, டி இல்ல. இப்ப இது மூணுமே இல்ல. அப்ப இது மூணுமே என்ன கோஆர்டினேட், சைக்கிளிக் கோஆர்டினேட்.
அப்ப வந்து பை வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட். ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக்கா இருந்தா யார் கான்ஸ்டன்ட்? அந்த கோஆர்டினேட்டுக்கான மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ பை சைக்கிளிக், அப்ப therefore p pi equal to constant. Psi is cyclic, அப்ப therefore p psi equal to constant. T is cyclic. T cyclic இருந்தா யார் கான்ஸ்டன்ட்? எனர்ஜி. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப சிமெட்ரிக் டாப் மோஷன்ல p pi, p psi அண்ட் எனர்ஜி மூணுமே என்னவா இருக்கும்? நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் அல்லது கன்ஸ்டன்டா இருக்கும். இப்போ எதெல்லாம் கான்ஸ்டன்ட் கன்சர்வ்டா இருக்குதோ அதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டெகிரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு தான் அதுக்கு பேர் சொல்றாங்க. ஹென்ஸ் பை அண்ட் psi t coordinates do not appear in Lagrangian. Thus pi, psi and t are cyclic. Therefore the generalized momenta and energy are the constants of motion. Generalized momenta for the pi coordinate, generalized momenta for the psi coordinate, and the energy is constant. But thus three integrals of motion. இப்போ மூணு integrals of motion நம்ம எழுதலாம். First p psi கான்செப்ட் இல்லையா? அப்ப p psi கண்டுபிடிக்கலாம். p psi என்ன ஃபார்முலா நமக்கு? நமக்கு p equal to dou L by dou Q. இப்போ Q க்கு பதிலா நமக்கு இங்க என்ன இருக்கு? dou L by dou Q dot. Q க்கு பதிலா psi. p psi னா Q க்கு பதிலா psi போட்டு போறீங்க. இப்போ p psi equal to dou L by dou psi dot. dou L by dou psi dot னா L ல யாரை பொறுத்து பண்ணணும்? இந்த லக்ராஞ்சில psi dot பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா psi dot இந்த எந்த டேர்ம்ல இருக்கு? நமக்கு சென்ட்ரல் டேர்ம்ல மட்டும் தான் இருக்கு, ரெண்டாவது டேர்ம்ல மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப வந்து சைட் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைட் ஆட் என்ன ஆயிடும் அப்படின்னா சைட் ஆட் வந்து 1 ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பவருக்கு பண்ணணும், பவருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு சைட் ஆட் இஸ் 1 ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கோ இது அப்படியே வந்துடும். இந்த பவருக்கு பண்ணும்போது மட்டும் ரெண்டு முன்னாடி வந்துடும். ரெண்டு முன்னாடி வந்துடும் இல்லையா? ரெண்டு முன்னாடி தான் ரெண்டும் 1/2 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு வந்து p psi equal to I3 into psi dot plus pi dot cos theta அந்த டேர்ம் கிடைச்சிடும். அப்ப therefore p psi equal to இந்த டேர்ம் கிடைக்குது. இந்த டேர்மை நம்ம சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுன்றதுக்காக இல்ல, அதாவது ஆக்சுவலா இதோட வேல்யூ வந்து ஒமேகா 3. அப்ப இதை வந்து எப்படி எழுதலாம்? I3 ஒமேகா 3 எழுதலாம். அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை வந்து I1a அப்படின்னு வச்சுக்கிறாங்க. p psi ன்றது ஒரு இன்டெகிரல் ஆஃப் மோஷன். நம்ம வந்து psi வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட். அப்ப therefore p psi என்னவா இருக்கும்? நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்த ரெண்டாவது கான்ஸ்டன்ட் யாரு? p pi. p pi யோட வேல்யூ அதே மாதிரி பை டாட்டை பொறுத்து இன்டெகிரல் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பட் பை டாட் வந்து ரெண்டு டேர்ம்ல இருக்கும். இங்கேயும் பை டாட் ஸ்கொயர் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? அதனால இது ரெண்டையும் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சுருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த I1 sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் I3 cos ஸ்கொயர் தீட்டா பை டாட், அடுத்து I3 psi டாட் cos தீட்டா, இதுவும் கான்ஸ்டன்ட் தான். இது சிம்பிளா நமக்கு இது பண்றதுக்காக என்ன வச்சுக்கிறோம்? நம்ம வந்து I1b அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து அதே மாதிரி எனர்ஜி. எனர்ஜி என்ன ஃபார்முலா அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் T பிளஸ் D. லக்ராஞ்சி அப்படியே இங்க என்ன பண்ணிடுறோம்? நம்ம வந்து மைனஸ்ல எடுத்துட்டு பிளஸ் போட்டு எழுதிடுறோம். இதுவும் என்னதான் நமக்கு வந்து இதுவும் கான்ஸ்டன்ட். இப்ப நம்ம வந்து லக்ராஞ்சியல்ல psi இல்ல, பை இல்ல, T இல்ல. சோ அதனால p psi இஸ் கான்ஸ்டன்ட். p psi வந்து கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து I3 psi dot pi dot cos theta. p pi is also a constant. அதோட வேல்யூ வந்து I1 sin square theta plus I3 cos square theta pi dot plus I3 psi dot cos theta equal to constant. அதே போல எனர்ஜி வேல்யூ is constant. இப்போ ஒன்னாவது மற்றும் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பை டாட் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? பை டாட். பை டாட் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் கிடைக்குது. p pi minus p psi cos theta by I1 sin square theta. அதே போல psi டாட் கண்டுபிடிக்கிறாங்க. psi dot equal to p psi by I3 minus p pi minus p psi cos theta by I1 sin square theta cos theta. அதே மாதிரி இந்த pi dot வேல்யூவையும் psi dot வேல்யூவையும் இங்க நம்ம கண்டுபிடிச்சதை கொண்டு போய் இந்த எனர்ஜி வேல்யூல அப்ளை பண்றோம். அப்ளை பண்ண முடிவுல நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. This equal to 1/2 I1 theta dot square plus p pi minus p psi cos theta whole square by 2i sin square theta plus mgl cos theta plus p psi square by 2i3 அப்படின்னு கிடைக்குது.
இந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு இப்ப ஃபைனலா நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ல பி சைன்றது எனக்கு நமக்கு பி சை என்ன ஆகும் கான்ஸ்டன்டா பி சை இஸ் கான்ஸ்டன்ட் I3 வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்சியா அந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் I3 என்ன பண்ணாரு நமக்கு மாறாது அது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் தான் அப்ப வந்து இந்த டேர்மே டோட்டலா என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் ஏற்கனவே E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரைட்டா E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்ப E கான்ஸ்டன்ட்னா இதுவும் கான்ஸ்டன்ட் அப்ப இதை தூக்கி எங்க என்ன பண்ணிடலாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம் அப்ப E மைனஸ் பி ஸ்கொயர் சை பை 2E3 இது 2I3 இதுவும் என்னவா இருக்கும் கண்டிப்பா ஆல்ரெடி E கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்டோட இன்னொரு கான்ஸ்டன்ட் மைனஸ் பண்றீங்க அப்ப அதுவும் என்னதான் வரும் கான்ஸ்டன்ட் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்ப E மைனஸ் பி ஸ்கொயர் சை பை 2I3 ஈக்குவல் டு E இது எப்படி சொல்றோம் அப்படின்னா ஈக்குவல் டு E மைனஸ் இந்த பி சைன்றது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பி சைன்றது என்னது I3 ஒமேகா 3 அப்ப பி சை ஸ்கொயருக்கு பதிலாக நீங்க வந்து I3 ஒமேகா 3 போட்டீங்கன்னா I3 ஸ்கொயர் ஒமேகா 3 ஸ்கொயர் வரும் கீழே I3 இருக்கிறதுனால I3 கேன்சல் ஆகி I3 ஒமேகா 3 ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எழுதலாம் இதை வந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா E மைனஸ் இதை எங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த E மைனஸ் பி ஸ்கொயர் சை பை 2I3 என்னென்ன எடுத்துக்கிறோம் நம்ம வந்து E டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எயில இருந்து அதை டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக E டேஷ் அப்படின்னா அதுக்கு வேற பேரு சொல்றோம் நம்ம வந்து பட் E டேஷும் நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்ப E டேஷ் அதுவும் எனர்ஜி மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்ப E டேஷ் ஈக்குவல் டு E டேஷ் அப்படின்னா என்ன வரும் நமக்கு இந்த டேர்ம் மட்டும் போயிடும் ஒரு பேலன்ஸ் எல்லா டேர்மே வந்துடும் நமக்கு வந்து இப்ப E டேஷ் ஈக்குவல் டு 1/2 I1 theta dot square plus P by P psi minus P psi cos theta square by 2 I1 sin theta sin square theta plus MGL cos theta இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பாருங்க I1 theta dot square ன்றது என்னது ஆக்சுவலா d theta by dt d theta by dt என்னது rate of change of the angular displacement rate of change of angular displacement என்னது நம்ம வந்து ஒமேகான்னு சொல்லலாம் ஜெனரலா அப்ப I 1/2 I1 theta dot square அப்படின்றது எப்படி எழுதலாம் 1/2 I1 ஒமேகா ஸ்கொயர் இந்த 1/2 I ஒமேகா ஸ்கொயர்ன்றது என்ன ஃபார்மட் இது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் கைனடிக் எனர்ஜி வச்சுட்டு பேலன்ஸ் இதை ஃபுல்லாவே என்னவா எடுத்துக்க போறாங்க நம்ம வந்து பொட்டன்சியல் எனர்ஜின்னு எடுத்துக்க போறோம் ஆனா ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே இது மட்டும் தான் பொட்டன்சியல் எனர்ஜியா பார்த்தோம் பட் இப்ப இந்த டேர்மும் இந்த பொட்டன்சியல் எனர்ஜி ஆட் ஆகுது அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் பொட்டன்சியல் அல்லது எஃபெக்டிவ் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் அத வந்து V dash of theta இந்த மொத்தமா என்ன எழுதிக்கிறாங்க V dash of theta அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்ப therefore E dash equal to 1/2 I1 theta dot square plus பேலன்ஸ் எல்லா டேர்மையும் V dash of theta அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்ப V dash of theta equal to இப்ப இதுதான் அப்படியே எழுதிருப்போம் இங்க ஒண்ணா இருக்கா அது அப்படியே எழுதிருப்போம் V dash of theta equal to அல்லது V dash of theta equal to இப்படியும் எழுதலாம் எப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே P by P செய்யலாம் வந்து இந்த I1A I1B ன்னு வச்சிருந்தோம் அதாவது ஆக்சுவலா P செய்ய வந்து I1A ன்னு சொல்லியிருந்தோம் P பைக்கு வந்து என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா I1B ன்னு கொடுத்திருந்தோம் இதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு இது மாதிரி எழுதலாம் ஆனால் எப்படி எழுதினாலும் இந்த V dash of theta இருக்கு இல்லையா இந்த V dash of theta வந்து அதுக்கு ஈக்குவல் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா I1 இருக்கு B இருக்கு A இருக்கு cos theta இருக்கு கீழே வந்து sin theta இருக்கு பிளஸ் MGL cos theta இருக்கு இப்ப V dash of thetaவுல ஈக்குவல் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா I1 கான்ஸ்டன்ட் B is constant A is constant M is constant G is constant L is constant இப்ப வேரியபிள் எது only theta அப்ப therefore V dash of theta depends என்னது theta alone இப்ப எஃபெக்டிவ் பொட்டன்சியல் எனர்ஜி ஆனது எதை மட்டுமே சார்ந்து இருக்கும் தீட்டாவை மட்டுமே சார்ந்து இருக்கிறது இப்ப இந்த நாலாவது ஈக்குவேஷன் என்ன E dash equal to என்னது 1/2
I1 theta data theta dot square plus v dash of theta. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க theta dot square கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் e dash minus v dash of theta வந்துரும். theta dot square மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற I1 வந்து இங்க வந்து நமக்கு வந்து கீழே வந்துரும். 2 வந்து என்ன ஆயிரும் நமக்கு வந்து மேல வந்துரும். அப்ப theta dot square equal to 2 into e dash minus v dash of theta by I1. அப்ப therefore theta dot equal to அப்படியே இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துரும். ஆல்வேஸ் theta dot equal to அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறீங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து இன்டகிரேட் பண்றோம். வந்து எப்படி இன்டகிரேட் பண்றாங்க அப்படின்னா theta டாட்டா வந்து d theta by dt ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டேர்ம் வந்துடும். இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து டிடியை மேல கொண்டு போறோம், தீட்டாவை கீழே கொண்டு வரோம். அப்ப என்ன வரும் நமக்கு வந்து dt by d theta ஈக்குவல் டு இன்டகிரல் என்ன ஆகும் 1 by ரூட்ல வந்துடும். 1 by ரூட் வருமா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இன்டகிரல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தீட்டா டி தீட்டாவை இங்க கொண்டு வந்துருங்க. இப்போ dt ஈக்குவல் டு 1 by ரூட் ஆஃப் டேர்ம் இன்ட்டு டி தீட்டா. இப்ப இன்டகிரல் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, நமக்கு வந்து டிடி இன்டகிரல் பண்ணா டி தான் வந்து என்ன எடுத்துருக்காங்க டி ஆஃப் தீட்டா. ஏன்னா டியும் வந்து இங்க தீட்டா மட்டும் தான் சார்ந்திருக்கும். இப்போ இன்டகிரல் 1 by ரூட் ஆஃப் டேர்ம் இன்ட்டு டி தீட்டா அல்லது டி தீட்டா பை ரூட் ஆஃப் டேர்ம். அதான் இந்த ஃபார்முலா. இப்ப இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எலிப்டிக் இன்டகிரல். என்ன இன்டகிரல்? எலிப்டிக் இன்டகிரல். இந்த எலிப்டிக் இன்டகிரல் நம்ம இன்டகிரேஷன் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இதை சால்வ் பண்ணி இதை வந்து நம்ம சிமெட்ரிக் டாப் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அதற்கு பதிலாக வேறொரு மெத்தடை யூஸ் பண்றாங்க. பட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த சிமெட்ரிக் டாப்போட இயக்கத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மெத்தட்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்றோம். இப்ப கிராஃபிக்கல் மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா v dash ஆஃப் தீட்டாவுக்கும் தீட்டாவுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரையறோம். அப்ப இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிராஃப் கிடைக்குது. இப்ப இந்த கிராஃப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான எனர்ஜி வேல்யூ எடுத்துட்டாங்க. ஒன்னு E0 டேஷ், இன்னொன்னு வந்து என்னது E1 டேஷ். இப்போ இந்த E0 டேஷ்ன்ற பர்டிகுலர் எனர்ஜி வேல்யூக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த கிராஃப் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாயிண்ட் வருது. E0 டேஷ்ன்ற பர்டிகுலர் எனர்ஜில அதோட கிராஃப் பாத்தீங்கன்னா அதோட தீட்டா வேல்யூ, இது வந்து தீட்டா வேல்யூ, இது வந்து எனர்ஜி வேல்யூ. இப்ப இந்த E0 டேஷ்ன்ற பர்டிகுலர் வேல்யூக்கு எத்தனை தீட்டா இருக்கு? ஒரே ஒரு தீட்டா, சிங்கிள் தீட்டா. அப்ப சிங்கிள் தீட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு மாறாது. தீட்டாவோட மதிப்பு என்ன பண்ணாது, அந்த எனர்ஜிக்கு தீட்டாவோட மதிப்பு மாறாது. இப்ப இந்த நீங்க இந்த டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இதான தீட்டா. அப்ப சிங்கிள் தீட்டான்னு என்ன அர்த்தம், தீட்டா மதிப்பு மாறாது. மாறாம இந்த இப்ப என்ன பொசிஷன்ல இருக்குதோ அதே பொசிஷன்ல என்ன பண்ணும் இந்த டாப் வந்து அதாவது தீட்டா மதிப்பு மாறாமல் அது இயங்கலாம். ஒண்ணு அதாவது எப்படி இயங்கலாம், அப்ப வந்து இந்த தீட்டா மதிப்பு மாறாம இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ என்ன பண்ணலாம், அது வந்து சுத்தி வரலாம். பட் இதே இடத்துல சுத்தலாம் அல்லது சுத்தி வரலாம். ரைட்டா? அதான் வந்து அந்த பாயிண்ட் நமக்கு குறிக்குது. அது பர்டிகுலர் எனர்ஜி. அந்த என்ன எனர்ஜி, அது வந்து E0 டேஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் எனர்ஜில. அதன் பிறகு அதோட வேற எந்த ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து இப்ப இடையில எந்த ஒரு எனர்ஜி வேணாலும் எடுத்தீங்கன்னா என்ன இருக்குது, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. தீட்டாவுக்கு ரெண்டு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, ரெண்டு தீட்டா. மத்த எல்லாத்துக்குமே ரெண்டு தீட்டா இருக்குது. ரெண்டு தீட்டானா அப்போ மத்த எந்த ஒரு எனர்ஜி லெவலுக்கும் அந்த டாப் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா தீட்டா 1க்கும் யாருக்கும் இடையில தீட்டா 2க்கும் இடையில அதோட இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். தீட்டா 1க்கும் தீட்டா 2க்கும் இடையில எப்படி அந்த இயக்கம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப்ல வந்து இப்ப இருக்கிற பொசிஷன் தீட்டா 1ன்னு வச்சுக்கோங்க. தீட்டா 2னா வேறொரு தீட்டா வேல்யூ. இப்ப இருக்கிறது வந்து ஒரு 30 டிகிரின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து 30 டிகிரி பொசிஷன். அதுவே 45 டிகிரி வரும்போது என்ன நமக்கு வந்து இந்த சைடு வந்துடும். அப்ப இது வந்து 45 டிகிரி பொசிஷன். ரைட்டா? அப்ப என்ன சொல்றாங்க, இந்த 30 டிகிரி பொசிஷனுக்கும் 45 டிகிரி பொசிஷனுக்கும் இடையில என்ன பண்ணுது,
இந்த டாப் வந்து அதோட டாப்போட இயக்கம் இருக்கும். அப்ப என்ன மோஷன் இருக்கும் அங்க? என்ன மோஷன் இருக்கும்? இப்ப 30 டிகிரி வரும்போது இங்கிட்டு போகும், 45 டிகிரி வரும்போது இங்கிட்டு போகும். அப்ப என்ன மோஷன் இருக்கும்? நம்ம வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மோஷன் ஏற்படுத்தலாம். அது ரைட்டா? இப்ப இதான் நம்ம வந்து கிராஃப்ல இருந்து இப்ப இந்த கிராஃபை வச்சு அந்த சிமெட்ரிக் டாப் அதோட இயக்கத்தை நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒரு பர்டிகுலர் எனர்ஜில ஒரே ஒரு தீட்டா, மற்ற எல்லா எனர்ஜி வேல்யூக்கும் என்ன இருக்கு? நமக்கு வந்து தீட்டா வேல்யூ வந்து 2 தீட்டா இருக்குது. அடுத்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தீட்டா வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா, தீட்டா ஈக்குவல் டு 0ன்னா பி டேஷ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு என்னது? கீழே 0 வந்துடும், இன்ஃபினிட்டி. அதே மாதிரி தீட்டாவோட வேல்யூ 180 இருந்தா அப்பவும் என்னதான் கிடைக்கும்? நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். அதனாலதான் தீட்டாவோட வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? நம்ம வந்து 0க்கும் பைக்கும் இடையில தான் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும்? நமக்கு வந்து 0 to π. அட் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா நாட், தீட்டா வந்து தீட்டா நாட்டுக்கு சமமாகும் போது அப்ப வந்து எனர்ஜி வந்து ஒரு பர்டிகுலர் மினிமம் எனர்ஜி, அந்த பர்டிகுலர் மினிமம் எனர்ஜில எனர்ஜி வந்து E நாட்டுக்கு சமமாகுது. பட் ஃபார் எனி அதர் எனர்ஜி வேல்யூ the motion is limited between யாருக்கு யாருக்கு இடையில? 2 வெவ்வேறு தீட்டாவுக்கு இடையில. இது வந்து நம்ம E1 டேஷ்ன்ற இடத்துல நம்ம குறிச்சிருக்கோம். E1 டேஷ்ல 2 தீட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த தீட்டா 1க்கும் தீட்டா 2க்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த இயக்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன பேரு? நியூட்டேஷன் அப்படின்னு பேர். என்ன பேரு? நியூட்டேஷன். அதாவது சிமெட்ரி ஆக்சிஸ் பெர்ஃபார்ம்ஸ் என்ன மோஷன் ஏற்படுத்தும்? பேக் அண்ட் ஃபோர்த். பேக் அண்ட் ஃபோர்த் தீட்டா வந்து மாறுது. தீட்டா வந்து என்ன பண்ணும்? நமக்கு வந்து மாறும்போது அது தீட்டா கம்மியா இருந்தா மேல போகும், தீட்டா அதிகமாக கீழே வரும், திரும்ப மேல போகும், திரும்ப கீழே வரும். ஏன்னா 2 ஆங்கிளுக்கு இடையில அதோடைய இயக்கம் இருக்கு. அந்த மோஷன் தான் என்னது? நியூட்டேஷனல் மோஷன். இட் இஸ் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன் சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம்? அது வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த ஒரே ஒரு தீட்டாவில இருந்துச்சு இல்ல, ஒரே ஒரு தீட்டா அப்படின்னா தீட்டா மதிப்பு என்ன பண்ணல? நமக்கு வந்து மாறல. தீட்டா மதிப்பு மாறலன்னா தீட்டா மதிப்பு மாறாமல் அது என்ன பண்ணலாம்? இந்த வெர்டிகல் ஆக்சிஸ சுத்தி வரலாம். இப்ப வெர்டிகல் ஆக்சிஸ் எப்படி சுத்தி வரும்? நமக்கு வந்து இப்ப இதுதான் வெர்டிகல் ஆக்சிஸ்னா அந்த பம்பர் வந்து இப்படி வரலாம், இப்படி வந்து இப்படி சுத்தம். அப்ப வந்து ஒரு கோன் ஷேப்ல வரும். கோன் ஷேப்ல என்ன பண்ணும்? நமக்கு வந்து இப்படி இதே ஆங்கிள் மாறக்கூடாது. இதுக்கு இருக்கும் இந்த சாய்வுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் மாறக்கூடாது. ஆனா இதை சுத்தி எங்க இருந்தாலும் என்ன பண்ணாது? எங்கனாலும் சுத்தி வரலாம். அந்த இயக்கத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரிசிஷன். அது மாதிரி இயக்கிறதுக்கு என்ன பேர் சொல்றோம்? வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டெடி ப்ரிசிஷன். ஸ்டெடி ப்ரிசிஷன்னா என்ன? ஏன் ஸ்டெடி ப்ரிசிஷன்னா என்ன அர்த்தம்? அட தீட்டா மாறாது. தீட்டா மாறாம ப்ரிசிஷன் ஆனா அதுக்கு என்ன பேரு? ஸ்டெடி ப்ரிசிஷன். இப்ப தீட்டா மாறுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? நியூட்டேஷன். இப்ப தீட்டா மாறலன்னா என்ன அர்த்தம்? நியூட்டேஷன் இல்ல. என்ன இல்ல? நியூட்டேஷன் இல்ல. நியூட்டேஷன் இல்லாம ப்ரிசிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ஸ்டெடி ப்ரிசிஷன். இப்ப ஸ்டெடி ப்ரிசிஷன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரிசிஷன் வித்தவுட் நியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெடி ப்ரிசிஷன் என்ன சொல்லலாம்? நம்ம வந்து ப்ரிசிஷன் வித்தவுட் நியூட்டேஷன். நியூட்டேஷன் இல்லாம ப்ரிசிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ஸ்டெடி ப்ரிசிஷன் பேரு. இது எப்ப நடக்குது? அந்த மினிமம் எனர்ஜில இந்த சிங்கிள் தீட்டா வேல்யூ இருக்கும் போது நடக்குது. அதான் என்ன சொல்லுங்க? எனர்ஜி ஆஃப் த டாப் இஸ் E dash equal E naught dash equal to V dash minimum. Then theta has the only one value at theta equal to theta naught. Thus corresponds to this energy. அதாவது இந்த எனர்ஜிக்கு வந்து the precision angle theta remains என்னது? Constant. So this is the case of the என்ன கேஸ்? இது வந்து steady precision in which the symmetry axis of the top describe. இப்போ வந்து symmetry axis of the top வந்து எதை டிஸ்கிரைப் என்ன வடிவத்துல சுத்தும் அப்படின்னா என்னது? ஒரு கோன் வடிவத்துல, ஒரு ரைட் சர்க்குலர் கோன். ரைட் சர்க்குலர் நீங்க கோன் வந்து நீங்க கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. ஐஸ்கிரீமோட அந்த அதுல நீங்க சென்டர் அச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த அச்சுல இருந்து அந்த ஐஸ்கிரீமோட எல்லா சைடும் எப்படி இருக்கும்? ஒரே ஆங்கிள் இருக்கும், சேம் ஆங்கிள் இருக்கும். கோன் கூம்போட அந்த ஆக்சிஸ்ல இருந்து எல்லா பகுதியுமே எப்படி இருக்கும்? ஆங்கிள் வந்து சேமா இருக்கும். இப்ப நம்ம வந்து உருளை அப்படின்னா அந்த சென்டர் அச்சுல இருந்து சம தூரத்துல இருக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி கோன்ன்றது சம ஆங்கிள் இருக்கும் எல்லா ஏரியாவும், அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் அபவுட் த வெர்டிகல் ஆக்சிஸ் Z0. இப்ப திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் என்ன சொல்றாங்க? ப்ரிசிஷன் வித்தவுட்
நேரா நியூட்டேஷன் வரணும்னா நமக்கு என்ன வேணும், தீட்டா வந்து சேஞ்ச் ஆகும். இங்க தீட்டா சேஞ்ச் ஆகுது, நோ நியூட்டேஷன், ஒன்லி ப்ரிசிஷன். அப்ப ஸ்டடி ப்ரிசிஷன் எப்ப பாசிபிள் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் கேட்கலாம் நமக்கு. omega-3 greater than omega-3 minimum. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி போயிடாதீங்க. omega-3 மினிமம்ன்றது என்னன்றது பார்க்கணும். ரைட்டா? omega-3 மினிமம்க்கான ஃபார்முலா என்னது, அந்த 2/I3 root of mgl I1 cos theta naught. அப்ப என்ன நமக்கு எவ்வளவு, இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதலாம். omega-3 greater than or equal to 2/I3 root of mgl I1 cos theta naught. omega-3ன்றது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆனது இந்த 2/I3 ரூட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை விட எப்படி இருக்கணும், நமக்கு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும், அங்க வந்து ஸ்டடி ப்ரிசிஷன் நடக்கும். இது என்ன வந்து இந்த ஈக்குவேஷன் எதுக்கான ஈக்குவேஷன்னா, கண்டிஷன் ஃபார் த ஸ்டடி ப்ரிசிஷன். கண்டிஷன் ஃபார் த ஸ்டடி ப்ரிசிஷன். இந்த ஃபார்முலா நமக்கு கேட்கலாம். கண்டிஷன் ஃபார் த ஸ்டடி ப்ரிசிஷன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசிஷன், அதுக்கான ஃபார்முலா வந்து பை டாட் ஈக்குவல் டு பி பை மைனஸ் பி சை காஸ் தீட்டா நாட் பை I1 சைன் ஸ்கொயர் தீட்டா நாட். இது ஏற்கனவே இந்த ஃபார்முலா நம்ம பை டாட்டுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. அது இந்த பை டாட்டே வந்து ரெண்டு வேல்யூ எடுக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ஃபாஸ்ட் ப்ரிசிஷன் ஒரு வேல்யூ, ஸ்லோ ப்ரிசிஷனுக்கான வேல்யூ. இப்போ ஃபாஸ்ட் ப்ரிசிஷன் பை டாட் ஓ f means fast equal to p psi by I1 cos theta naught equal to I3 omega-3 by I1 cos theta naught னு வச்சுக்கிறோம். ஏன்னா p psi வந்து நம்ம I3 omega-3 னு சொல்லியிருப்போம். அது மாதிரி ஸ்லோ ப்ரிசிஷன் வந்து mgl by p psi p psi equal to I3 omega-3 போட்டுருந்தா இது வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நியூட்டேஷன். இந்த நியூட்டேஷன் வந்து எப்படி வந்து ஒரு அதோடைய இயக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இயக்கத்துல வந்து நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மோஷனை அந்த நியூட்டேஷன் வந்து ஏற்படுத்தலாம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா மோஷன் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லூப்பிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்ப்லைக் மோஷன். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரிசிஷன் ஆங்கிள் பை டாட் இருக்கு இல்லையா, ப்ரிசிஷன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசிஷன் பை டாட், இந்த பை டாட்டை பொறுத்து நியூட்டேஷன் வந்து எப்படி மாறும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா மோஷன் சொல்றோம். தீட்டா மோஷன் அப்படின்னா பை டாட் டஸ் நாட் சேஞ்ச் த சைன். இதை ஞாபகம் வச்சுங்க. தீட்டா மோஷன்னா பை டாட் டஸ் நாட் சேஞ்ச் த சைன். பை டாட் வந்து என்ன பண்ணாது, நமக்கு சைனை சேஞ்ச் பண்ணாது. பை டாட்ன்றது என்னது, ப்ரிசிஷன் வெலாசிட்டி. அப்ப வந்து சைனை சேஞ்ச் பண்ணாது. அப்படின்னா இதுக்கான இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட் ஸ்பியர்ல அவருடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து நம்ம அதோட இயக்கத்தை வந்து ஒரு யூனிட் ஸ்பியர்ல வரைஞ்சோம் அப்படின்னா தீட்டா 1க்கும் தீட்டா 2க்கும் இடையில தான் இந்த நியூட்டேஷன் நடக்குது. இந்த நியூட்டேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அது வந்து இங்க இருந்து இங்க தீட்டா 1ல இருந்து தீட்டா 2க்கு போயிட்டு திரும்ப இங்க வருது தீட்டா 1, திரும்ப இங்க போகுது தீட்டா 2, திரும்ப தீட்டா 1. இந்த டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து போகும்போதும் இங்கிட்டு தான் போகுது. அடுத்து வந்து இந்த மேலே தீட்டா 1ல இருந்து அடுத்த தீட்டா 2க்கு வரும்போது அதே டைரக்ஷன்ல வருது. அதான் ரெண்டுமே வந்து ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன். அதான் வந்து நம்ம பை டாட் என்ன பண்ணல, நமக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகல, ஒரே டைரக்ஷன். அடுத்து லூப்பிங் மோஷன். இது பாத்தீங்கன்னா பை டாட் சேஞ்சஸ் இட் சைன். பை டாட் வந்து என்ன பண்ணுது, சைனை சேஞ்ச் பண்ணுது. இப்போ இங்க இருந்து போகுது, எங்க இருந்து தீட்டா 2ல இருந்து இப்படி போகுது. இப்ப தீட்டா 2ல இருந்து இங்கிட்டு போகுது. இங்கிட்டுன்னா அப்ப வந்து இது இந்த சைடு போகுது. தீட்டா 2ல இருந்து இப்படி போயிட்டு தீட்டா 1க்கு போயிட்டு என்ன பண்ணுது, இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்ப வந்து இங்கே வரும்போது எப்படி வருது, நமக்கு இங்கிட்டு போகுது இல்லையா, இங்க போகும்போது திரும்ப இப்படி வரும்போது இங்க வரும்போது எப்படி போகுது, இப்படி போகுது. திரும்ப இங்கே போனுச்சுன்னா அதோட டைரக்ஷன் இங்கிட்டு திரும்புது. அப்ப ரெண்டு என்ன பண்ணுது, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப அந்த டாப்போட இயக்கத்தை நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப்பிங் மோஷனா இருக்கு. அந்த
அது நியூட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்படி அப் அண்ட் டவுன் மோஷனே வந்து எப்படி இருக்கும்னா இப்படியே கீழே வரும்போது என்ன பண்ணுது, கீழே இருந்து மேல போகும்போது இப்படி போகும். அடுத்து வந்து அங்கேருந்து வரும்போது எப்படி வரும், இப்படி வந்து கொஞ்சம் டைரக்ஷன் மாறி இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல கீழே இருக்கும். அந்த மாதிரி அதோடைய இயக்கம் வந்து இருக்கும். அது அந்த பம்பரத்துடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஆணி பகுதி, அதோடைய இதை வந்து நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கஸ்ப் லைக் மோஷன் சொல்றாங்க. கஸ்ப் லைக் இதுல வந்து பைடாடிஸ் வேனிசஸ், பைடாடு வேனிஸ் ஆயிடு. இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி என்ன மட்டும் தான், இங்க ஒரே தீட்டா 2 மோஷன் மட்டும் தான் இருக்கு. எப்படின்னா இப்படி போயிட்டு அப்படி என்ன பண்ணிருது, அங்க திரும்பாம அப்படியே இதுலயே வந்து வந்திருக்கு. இது வந்து கஸ்ப் லைக் மோஷன் சொல்றோம். இப்ப இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மூன்று மோஷன்ஸ் இருக்கு. ஒன்னு தீட்டா மோஷன். தீட்டா மோஷன்னா பை டாட் வந்து என்ன பண்ணும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொன்னு வந்து என்னது, லூப்பிங் மோஷனா, லூப்பிங் மோஷன். சரி, பை டாட் வந்து நாட் சேஞ்ச். அடுத்து லூப்பிங் மோஷன்ல வந்து என்ன பண்ணுது, பை டாட் சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து கஸ்ப் லைக்ல வந்து பை டாட் வந்து வேனிஷஸ், 0. அடுத்து வந்து ஃபாஸ்ட் டாப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் டாப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் டாப்ன்றது ஒரு டாப் தான், அதுவும் ஒரு டாப் வகையில சேர்ந்தது. இதுல என்ன சொல்றாங்க, ஸ்பின்னிங் வெரி ரேபிட்லி அபவுட் இட்ஸ் சிமெட்ரி ஆக்சிஸ். அப்படியே சிமெட்ரி ஆக்சிஸ் பொறுத்து இது என்ன பண்ணும், ஸ்பின்னிங் வெரி ரேபிட்லி, ஸ்பின் ஆகும், ஃபாஸ்டா ஸ்பின் ஆகும். ஸ்பின்னா என்னது, அந்த இருந்த இடத்துல இருந்து என்ன பண்றது, சுழன்றது. இதற்கான இனிஷியல் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா at t equal to 0, அதான் இனிஷியல் கண்டிஷன். the theta equal to theta 1, theta dot equal to pi dot equal to 0, theta dot pi dot ரெண்டுமே 0 வரும். psi dot வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, omega 3. So when the top is released in this manner, the top always starts to fall under gravity and continues to fall until the other boundary angle theta 2 is reached, precising the meanwhile. என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் டாப் வந்து இந்த இனிஷியல் கண்டிஷன்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, the top always starts to fall. அந்த டாப் வந்து என்ன பண்ணும், ஆல்வேஸ் கீழே என்ன பண்ணும், கீழ் நோக்கி போகும். எது வரைக்கும் கீழ் நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் there is theta 1, அடுத்த இன்னொரு ஆங்கிள் வந்து என்னவா இருக்கலாம், theta 2. இப்ப இந்த இன்னொரு ஆங்கிள் ரீச் பண்ற வரைக்கும் அது என்ன பண்ணுது, கீழ் நோக்கி போகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், இந்த இங்க இருந்து இங்க போகுது இல்ல, இங்க இருந்து இங்க போற அந்த மீன்வெயில் டைம்ல என்ன ஆகுது, நமக்கு வந்து ப்ரிசிஸ் ஆகும். என்ன ஆகும் சொல்றான், ப்ரிசிஸ் ஆகும் சொல்றான். அடுத்து இதுல வந்து எப்படி வந்து நம்ம இந்த கண்டிஷன் பார்த்தோம்ல, என்ன கண்டிஷன், ஸ்டெடி ப்ரிசிஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் டாப்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி யாரோட அதிகமா இருக்கணும், பொட்டன்சியல் எனர்ஜியோட அதிகமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்ட் டாப்புக்கான கண்டிஷன். கைனடிக் எனர்ஜி வந்து 1/3 I3, 1/2 I3 omega 3 ஸ்கொயர். பொட்டன்சியல் எனர்ஜி வந்து 2 mgl. அடுத்து frequency of the nutational motionக்கான frequency, the frequency of the ஃபாஸ்ட் டாப்ல நியூட்டேஷனல் மோஷனுக்கான frequency omega equal to I3 omega 3 by I1 equal to A. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, the frequency of the nutation for fast top ஓட frequency வந்து, அதாவது nutation frequency வந்து யாரோட அதிகமா இருக்குன்னா ஃபாஸ்டர் ஸ்பின்னிங் டாப் அதோட அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்பிளிடியூட் ஆஃப் நியூட்டேஷன், அதற்கான ஃபார்முலா. அடுத்து வந்து இது அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் frequency of the precision, அந்த ஃபார்முலா. இது வந்து அதே மாதிரி ஆவரேஜ் precision frequency decreases as the top are spun fast rapidly. அதாவது அந்த டாப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா precision frequency என்ன ஆகும், நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து அந்தபடிதான் வரும். அடுத்து as the top is spun faster and faster initially, டாப் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஃபாஸ்டரா சுத்துச்சுன்னா, ரொட்டேட் இது ஸ்பின் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், ஒண்ணு என்னது, the amplitude of the nutation decreases rapidly. அதாவது நியூட்டேஷனோட ஆம்பிளிடியூட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா குறையும்.
அடுத்து வந்து frequency ஆஃப் த நியூட்டேஷன் என்ன ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன சொல்றான் ப்ரிசிஷன் அபவுட் த வெர்டிகல் ஆக்சிஸ் பொறுத்து நடக்கக்கூடிய அந்த ப்ரிசிஷன் ரொம்ப சுலபமாகும். அடுத்த நியூட்டேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சினுசாய்டலா இருக்கும், அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஏற்படுத்தும். In practice, if the stop spinning sufficiently fast, the nutation is dammed out by friction. என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு டாப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சுத்துச்சு அப்படின்னா அங்க வந்து நியூட்டேஷனே என்ன பண்ணாது இல்லாம போயிடும். யாரால அப்படின்னா அதோடைய ஃபிரிக்ஷன் காரணமாக நியூட்டேஷன் வந்து ஆப்சென்ட் ஆயிரும், டேம்டுனா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். அடுத்து நமக்கு முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டாப். ஸ்லீப்பிங் டாப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டெடி ப்ரிசிஷன் பார்த்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. omega3 greater than or equal to omega3 minimum. இந்த கண்டிஷன் வந்து இருந்தாதான் அது வந்து ஸ்லீப்பிங் டாப்பா இருக்கும். இதுல ஒமேகா மினிமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2/i3 mgIL. அப்போ omega3 greater than or equal to 2/i3 mgIL. இது வந்து நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க அந்த கண்டிஷன் ஃபார் எ ஸ்லீப்பிங் டாப். ஸ்லீப்பிங் டாப்புக்கான கண்டிஷன் இது ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ப்ரிசிஷன் பார்த்தோமா, ப்ரிசிஷனா அதுக்கு என்ன ஃபார்முலா வந்தது, இந்த ஃபார்முலா omega3 greater than or equal to 2/i3 root of mgl I1 cos theta இருக்கு. இங்க என்ன இல்ல, அது cos theta இல்ல, அவ்வளவுதான் கொண்ட அந்த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் டாப்னா என்னன்னு பாத்துருவோம். ஸ்லீப்பிங்னா என்னது, தூங்குறது, தூங்குற டாப். இதை பாக்குறதுக்கு சுத்தம், ஆனா ரொம்ப ஃபாஸ்டா சுத்தம், ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், சுத்தாத மாதிரி இருக்கும். அதான் ஸ்லீப்பிங் டாப்னு பேர், வேற ஒண்ணு கிடையாது. இது என்ன பண்றோம்னா நம்ம வெர்டிகுலரா சுத்த வைக்க போறோம். இப்படி நேரா சுத்த போகுது, ரொட்டேட் ஆக போகுது. எப்படி சுத்துதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா சுத்துது. ரொம்ப ஃபாஸ்டா சுத்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியாது, சுத்தமே தெரியாது. இப்ப ஃபேனே ரொம்ப ஃபாஸ்டா சுத்துச்சுன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா இடமும் பார்த்தா ஒரே மாதிரி இந்த கேப் தெரியாது, நமக்கு என்ன பண்ணுவோம். அதனாலதான் இது பேரு ஸ்லீப்பிங் டாப்னு பேரு. இப்ப படிச்சு பாருங்க. இப் த டாப் இஸ் ஸ்பின்னிங் சஃபிஷியன்ட்லி ஃபாஸ்ட் அண்ட் இந்த என்ன பொசிஷன் வெர்டிகல் நேரா வந்து வச்சிடறோம். அதனால வந்து சாஞ்சிருந்தாலே சுத்துன்னு தெரியும், நேராவே இருக்கா. அதனால வந்து அடுத்த the axis of the top will remain fixed in the vertical position. The top is in this condition is called the sleeping top. Initially theta equal to theta not equal to 0. In this case p psi equal to p by இதோட வேல்யூ வந்து i3 omega3. omega3 minimum is the minimum spin angular velocity below which the top cannot spin stably about vertical axis. Vertical axis அது வந்து சுத்தணும் அப்படின்னா மினிமம் அந்த angular velocity இருக்கணும். அதான் நம்ம omega3 ன்னு சொல்றோம். இது கண்டிஷன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டாப். this equation corresponds to the இது வந்து precisionக்கான அந்த ஃபார்முலா. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் பிராக்டிஸ், அதாவது இப்ப ஸ்லீப்பிங் டாப் வந்து நம்ம வந்து வெர்டிகுலரா வச்சு சுத்த வச்சிடறோம் ஃபாஸ்டா. அப்ப வந்து அது என்ன ஃபாஸ்டா சுத்திட்டே இருக்கு. ஆனா வந்து ஃபிரிக்ஷன், ஏர் ஃபிரிக்ஷன், அப்புறம் அந்த நிறைய ஃபிரிக்ஷன்ல இருக்கிறதுக்கு அதோட ஸ்பீட் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யாரோட குறைஞ்சிரும் அதோட ஸ்பீடு, omega3 மினிமத்தோட குறையும். அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபிரிக்ஷன் காரணமாக அதோடைய omega3 மினிமத்தோட குறையுது. அப்படி omega3 மினிமத்தோட குறையும் போது அந்த டாப் பிகின்ஸ் டு என்னது ஊபுல்னா தள்ளாட்டம். தள்ளாட்டம் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆட ஆரம்பிச்சிடும், இப்ப ஷேக் ஆகும். அப்ப வந்து அந்த ப்ரிசிஷனோட யாரும் சேர போறாங்க அப்படின்னா நியூட்டேஷனும் சேர்ந்துடும். நியூட்டேஷன் அப் அண்ட் டவுன் மோஷன். அப்ப அப் அண்ட் டவுன் மோஷன் பிளஸ் உங்களுக்கு நியூட்டேஷன் ரெண்டும் சேர்ந்து கடைசியில அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தரையில விழுந்துரும். எங்க விழுந்துரும், நமக்கு தரையில விழுந்துரும். நம்ம வந்து நீங்க சின்ன வயசுல நம்ம பம்பரம் விளையாட்டு இருப்பீங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சுத்தும் போது என்ன பண்ணும், அதை வந்து ஃபாஸ்டா சுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஸ்பீட் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சது பிறகு என்ன பண்ணும் கீழே சாய ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து என்ன பண்ணும் சாஞ்சுக்கிட்டே ரவுண்ட் அடிக்கும். அது ப்ரிசிஷன். அதை சாஞ்சிட்டு சாயிற அளவு வந்து அப்புறமா லாஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே கீழையும் அப் அண்ட் டவுன் மோஷன் ஏற்படுத்தும். அது வந்து நியூட்டேஷன். கடைசியில என்ன பண்ணிடும் கீழே விழுது. இதுதான் வந்து நமக்கு அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல நீங்க பிராக்டிகலா இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க. நம்ம இப்பதான் அதுக்கு தியரி பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. தியரி வந்து கஷ்டமா தான் இருக்கும், பிராக்டிகல் தான் ஈஸி எப்பவுமே. அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்து கற்றல்
அந்த முறையை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அடுத்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று. பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் தேர் அசோசியேட்டட் மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஃபார் எ யாருக்கு கியூப் ஆஃப் மாஸ் எம் அண்ட் சைடு ஏ. கியூப்னா என்னது கனசதுரம். கனசதுரம் அவருடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம், அவருடைய சைடு வந்து என்னது ஏ. இப்போ அதற்கான பிரின்சிபல் ஆக்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா I1 ஈக்குவல் டு 1/6 MA ஸ்கொயர். I2 வந்து நம்ம ஏற்கனவே அந்த 3 பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கியூபுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் I1, I2, I3 வேல்யூ இது. இப்போ மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா டென்சார் எழுதணும்னா இதுக்கு வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2/3 MA ஸ்கொயர் மைனஸ் 1/4 MA ஸ்கொயர் மைனஸ் 1/4 MA ஸ்கொயர். இது -1/4 -1/4 -1/4 -1/4. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஆஃப் டயகனல் ஃபுல்லாவே ஒரே வேல்யூவா இருக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த இனர்ஷியா ஃபார் த கியூபுக்கு வந்து -1/4 A ஸ்கொயர். மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/3 MA ஸ்கொயர். அடுத்து T and T be the kinetic energy, G be the external torque about the incident axis of rotation, and omega vector the angular velocity, then dt by delta T equal to G dot omega. அடுத்த அடிஷனல் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரி அண்ட் கன்சர்வேஷன். இந்த சிமெட்ரி அண்ட் கன்சர்வேஷன்ல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், சிமெட்ரி கன்சர்வேஷன்ல வந்து இப்போ லீனியர் மொமெண்டம் கன்சிடர்டு. எப்பெல்லாம் லீனியர் மொமெண்டம் கன்சிடர்டா இருக்கும்னு சொன்னா ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும் போது. அடுத்து வந்து அந்த சிமெட்ரி ஆப்ஷன் ஒன்று சொல்லிருக்கோம். சிமெட்ரி டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரியா இருந்தா என்னவா இருக்கும், மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அடுத்து இந்த டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரிக்கு தான் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா இன்னொரு பேரு ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ். ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ்னா ஸ்பேஸ்ல எந்த மாற்றமே இல்லை, இஸ் ஹோமோஜினிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னாலும் அது யாரோட தொடர்புடையது, லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன். அதே போல ஐசோட்ரோபியா ஸ்பேஸ். ஐசோட்ரோபினா எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருக்குது, அதான் ஐசோட்ரோபின்னு பேர். ஐசோட்ரோபி டைரக்ஷன் வந்துட்டாலே யாரும் வந்துடும் நமக்கு அந்த ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. டைம்னாலே என்னது எனர்ஜி, அவ்வளவுதான். அப்ப ஹோமோஜினேட்டட் டைம்னா எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, அதோட தொடர்புடையது. அடுத்து ஆய்லர் லக்ராஞ்சி ஈக்குவேஷன். இது வந்து ஆய்லர் லக்ராஞ்சி ஈக்குவேஷன்.